இந்த கொஸ்டின் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. டான்செட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. I will read out the question now. If a high frequency AC signal whose RMS value is √2 volt is applied to a PMMC instrument, then the reading of the instrument will be 2 volt, √2 volt, 1 volt and 0. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய மெஷர்மெண்ட் ரீடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்புட் சிக்னல் என்ன கொடுக்குறாங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி சிக்னல் கொடுக்குறாங்க. அதோடைய ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் √2 volt. ஸோ வாட் இஸ் பிஎம்எம்சி? பிஎம்எம்சி இஸ் பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ரீடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரீடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய இன்புட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நமக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பாருங்க, பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். ஸோ திஸ் இஸ் பிஎம்எம்சி. செகண்டாக கொடுத்துருக்குது மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் it is uniform reading scale. It measures DC. The deflection of the pointer and the instrument உடைய pointer உடைய deflection is directly proportional to the square of the current in the coil. Then damping வந்து it follows eddy current damping. Then controlling torque it follows is using control spring. So இப்போ இந்த characteristics பார்த்தீங்கன்னா look at the second characteristics. DC measurements only, which means PMMC coil can measure only DC. இப்போ come to the previous question. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு இப்போ நம்ம போனோம்னா கொஸ்டின்ல இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி சிக்னல் கொடுத்துருக்காங்க பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. அப்போ ஃப்ரம் த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் ரீட் ஒன்லி டிசி, விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி த ஆன்சர் இஸ் 0. இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ இது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே கொடுத்துருக்குது ஜஸ்ட் டு கன்ஃபியூஸ் யூ. இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 50% வந்து தியரி கொஸ்டின்ஸ், 50% ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 50% ஆஃப் தியரி கொஸ்டின்ஸ்க்கு யூ ஷுட் நோ தி கான்செப்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸை நம்ம படிக்கும்போது நிறைய தியரி இருக்கும்போது கம்பேர் பண்ணி படித்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் மெஷர் ஒன்லி டிசி மெஷர்மெண்ட். ஸோ இதிலிருந்து வி கேன் ஈஸிலி அப்சர்வ் தி ஆன்சர். இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் டேம்பிங் கொடுத்துருப்பாங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இது ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் சே த ஆன்சர் இஸ் மூவிங் காயில். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் லிங்க் டார்க் இஸ் யூசிங் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்கலாம். யூ கேன் சே இட் இஸ் மூவிங் அயன். ஸோ வாட் இஸ் தி ரீடிங் ஸ்கேல் ஆஃப் மூவிங் அயன்னு கேட்டிங்கன்னா கிராப்டு ஸ்கேல். ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்சர்வ் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் வெரி ஈஸி ப்ரொவைடட் கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம்னா we can easily study and we can easily get the answer.